சூரியன் விடப்படும் அந்த வெப்ப காரணங்கள் அந்த விஷத்தை தனக்குள் கொஞ்சம் சிறு அணுவின் தன்மை வரும்போது கவர்ந்து அது அணுக்களாக மாறும் போது இயக்கத்தன்மையாக மாறுது என்ற நிலைதான் அகசியன் கண்டு உணர்ந்தான். அவன் உடலிலே அவன் கண்டு உணர்ந்த அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் தன் உடலுக்குள் மெய் ஒளியின் தன்மையை தனக்குள் எண்ணத்தை ஓங்கி வளர்த்து தனக்குள் தீயதை நீக்கும் உணர்வை வளர்த்துக் கொண்டான். இப்ப நாம் கோபமான குணம் கொண்டு போதும் அடுத்தவர்கள் நல்லதை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ளாத நிலைகள், வேதனை கொண்ட நிலைகள் நாம் எண்ணி அந்த வேதனை கொண்ட எண்ணங்கள் கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது மகிழ்ச்சி கொண்ட உணர்வை தூண்டும் நிலைகள் கொண்டு நல்ல எண்ணங்களுடன் சொன்னால் இந்த வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க இந்த உணர்வின் மனம் தள்ளிவிட்டு அந்த வேதனைக்குண்டான செயலும் வேதனைக்குண்டான சொல்லும் வேதனைக்குண்டான உணர்வு தன் உடலிலே நோயாக மாறிக்கொண்டிருக்கும். ஆக இதிலிருந்து அவன் மீள முடியாத நிலைகள் ஆகின்றது. இதை போன்றுதான் அன்று அகசியன் விண்ணின் ஆற்றலை நுகர்ந்தறிந்து வேதனை கொண்ட உணர்வின் சக்தியை நமக்கு தனக்குள் அண்டாது எப்படி நட்சத்திரங்கள் மற்ற பிற மண்டலங்கள் என்ற வேளத்தில் வரும் விஷத்தை அதை வீழ்த்தி அந்த உணர்வின் தன்மையை பிரபஞ்சத்துக்குள் அனுப்புகின்றதோ இதை போல அந்த அகசியன் அந்த ஆற்றல் மிக்க ஈச்சக்தியை தான் காண வேண்டும் என்ற இயக்கம் எதிலிருந்து வந்தது. அகசியனின் தாயும் தந்தையும் இளம் பருவத்தில் காட்டுக்குள் வரும்போது எதிர்பாராது கொள்ள நோயால் அவர்கள் இருவரும் மரணமடைய போகும்போது தன் குழந்தையின் பால் ஏக்கத்துடன் கொண்டு தான் சூரியனை எண்ணி ஏங்கி அந்த உணர்வின் ஆற்றலால் என் குழந்தை என்ன செய்யும் என்ற நிலையும் அந்த சூரியனை கடவுளாக வழங்கி அந்த சூரியன் இயக்கத்துக்குள் எண்ணி ஏங்கிய உணர்வுகள் குழந்தை காத்திடும் உணர்வு கொண்டு அதே இயக்கத்தில் மரணமடையும் கடைசியில் தன் குழந்தைக்கு காக்கும் நிலைகள் அந்த சூரியன் நிலையாக இருக்க வேண்டும் என்று இந்த நிலையை தனக்குள் வளர்த்து குழந்தையின் பால் அது செலுத்தப்படும் போது அதனின் நிலைகள் கொண்ட அந்த உயிராத்மா அந்த தாயும் தந்தையும் இருவருமே இந்த ஒரே டயத்தில் இறந்தனால் தன் குழந்தையின் பால் பாசம் கொண்டு காட்டுக்குள் காக்கும் நிலை இல்லை, அதை காத்திடும் நிலை வர வேண்டும் என்று இந்த சூரியனை எண்ணி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்து இந்த உணர்வின் நிலைவு கொண்டு வந்த பின் ஐயோ தாய் தந்தை இல்லையே நான் என்ன செய்வேன் என்ற இயக்கத்தில் இந்த குழந்தையின் உள்ளங்கள் தாய் தந்தையை பற்றும் நேக்கத்துடன் அது உணர்ந்து கொண்ட ஈர்த்துக் கொண்டது உணர்வுகள் அன்னை தந்தையின் உயிராத்மா இந்த குழந்தையின் உள்ளத்துக்குள் அதை சேர்க்கப்படும் போது அவர்கள் கற்றுணர்ந்த நிலையும் மிருகத்திடமிருந்து தான் பச்சளைகளை மேல் பூசிக்கொண்டு மிருகம் தன்னை அணுகாத நிலைகளும் உணர்ந்து கொண்ட உணர்வின் சத்து அவருக்குள் விளைந்த எண்ணங்களாக மாறி அந்த எண்ணத்தின் நிலையில் குழந்தை பருவம் இல்லை என்றாலும் அவர் உடல்ல விளைவித்த அந்த உணர்வின் சக்தி இந்த குழந்தையின் ஈர்ப்புக்குள் அங்கு வரப்பட்டு அந்த இரு ஆத்மாக்கள் வந்தவுடனே காத்திடும் உணர்வு கொண்டு காத்திட்டு வரும் அந்த சூரியன் இயக்கத்தை அவர்கள் எண்ணி பூஜித்தது போல இந்த குழந்தையின் உணர்வுக்குள் இவர் கற்று உணர்ந்த இந்த உணர்வின் சக்தியை அது எண்ணி வானை நோக்கி எண்ணி அந்த சூரியனை இயங்கும் தன்மை வரும்போது இந்த தாய் தந்தையின் உணர்வு இங்கே வளர்கின்றது. இப்போ இந்த விஞ்ஞானியின் தன்மை தாம் கண்டு உணர வேண்டும் என்ற இயக்கத்துள் இறந்த பின் அதே உணர்வின் தன்மையை அது இறந்து கொண்ட பின் அதே விஞ்ஞான எண்ணத்தை கொண்டு வரப்போகும்போது இந்த உயிராத்மா இங்கே வந்து விஞ்ஞானத்தில் பெருகி வளர்வது போல அந்த விஞ்ஞானியுடைய தன்மைகள் தன் தாய் தந்தைகள் கட்டுணர்ந்து வளரும் பருவத்தில் அது மற்ற தாவர இனங்கள் கொண்டு மிருகங்கள் தன்னை அணியாது தன் உணர்வின் நிலையை காத்திட்டு அந்த ஒளி தந்து மிருகங்களுக்கு தெரிந்துணர்ந்து செயல்படும் ஒளி கதிராக வீசி வரும் கதிரனுடைய நிலைகளை அது கண்ணுற்று பார்த்து இன்னைக்கு நம்மளுக்கு வழிகாட்டும் நிலையாக பொருள் அறிந்திடும் நிலையாக நமக்குள் இன்னைக்கு ஆட்சி புரிந்து கொண்டு வழிகாட்டி கொண்டு ஒளி வீசிக்கொண்டு இன்று வருகிறான் கதிரவன் என்ற இந்த நிலையில் சூரியனை எண்ணி அந்த ஏக்க உணர்வை தனக்குள் வளர்த்து வந்த இந்த நிலையில் தன்னை அறியாது வந்த கொள்ளை நோய்கள் வரப்போகும்போது தன் குழந்தை மேல் இருக்கும் பாசத்தால் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராத்மா அந்த இளமை பருவத்தில் இந்த அகசியனுடைய தாய் தந்தையுடைய உயிராத்மாக்கள் இருவரும் ஒரே சமயத்தில் அந்த உணர்வின் வேகம் கொண்டு இறந்த பின் இந்த இரு ஆத்மாக்களும் அந்த பச்சிலம் குழந்தையின் உணர்வுக்குள் சென்ற பின் அவனுக்கு சக்திக்கு மீறி இந்த உணர்வின் ஆற்றலை அந்த சக்தி அவன் எடுத்து இந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு மெய்விழி காணும் நிலையை விண்ணை நோக்கி ஏகும் போது அந்த நட்சத்திரத்தின் இயக்கமும் அது பொறியாலைகளை மாற்றும் நிலையும் விண்ணுக்குள் படரும் நிலையும் அது பூமி கோளாக மாறுவதும் சூரியனுக்குள் செல்வதும் சூரியனுக்குள் சென்ற பின் அந்த உணர்வின் அலைகளாக பிரிவதும் இயக்கத்தில் விஷத்தை தனக்குள் கவர்ந்து வந்தாலும் அது பூமியின் சுழலும் போது பூமியின் ஈர்ப்புக்குள் வந்து உரப்பணியாக மாறி வெப்பத்தின் நிலையில் கொண்டு ஆவியாக மாறி நீரின் தன்மை படர்ந்து அது காற்றின் தன்மை அடைந்து உணவின் சத்தாக அணுக்கள் மாறி அணுக்களின் தன்மைகள் தாவர வித்தாக மாறி தாவர வித்தின் தன்மை ஒரு உயிரணு அது நுகர்ந்து உடலாக பெற்று எடுத்துக்கொண்ட குணத்துக்கு தக்க அது இயக்கத்தின் தன்மை எப்படி மாறும் என்று கண்டுணர்ந்தான் அகசியன். ஆகையினால்தான் அணுவின் இயக்கத்தின் தன்மையை அகம் என்ற நிலையில் ஏற்கும் நிலையை அவன் உணர்ந்த நிலையில் கொண்டு அவனுக்கு அகசியர் என்று பின்வந்த ஞானிகள் பெயர் வைத்து அவன் பெயர் இல்லாத நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் எடுத்துக்கொண்ட பெயர் வேற இருந்தாலும் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப அகசியன் என்றும் அணுவை பிளந்தான், அணுவை அறிந்தான், அணுவின் இயக்கத்தை உணர்ந்தான், அணுவின் பிளக்கும் ஆற்றலை தனக்குள் பெற்றான், உயர்ந்த ஒளியின் சரீரம் பெற்றான், மின் சென்று அடைந்தான் என்ற இந்த நிலையில் அவனை நினைப்படுத்தி அந்த அகசியனுடைய நிலைகளை
வெளிப்படுத்தினார்கள். அதன் வழி நாம் செல்ல வேண்டும் என்றுதான் அந்த ஞானிகள் சில எதிர்களை சொன்னாலும், அதே சமயத்தில் இந்த சீர்காழி என்ற நிலையில் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலயத்தில் எடுத்துக்கொண்டால் அதே சமயம் அன்னை தந்தை என்ற நிலையில் குழந்தை இல்லா வரத்தால் அந்த ஆலயங்களுக்கு சென்று சிவன் கோயில் அது. ஆனால் அவர்கள் குழந்தை வரம் வேண்டி அதை வேண்டி வேண்டி புத்திரபாக்கியம் வேண்டும் என்ற இந்த நிலையில் இந்த சீர்காழி என்ற அந்த சிவன் கோயிலுக்கு சென்றனர். ஆனால் அந்த புத்திரபாக்கியம் வேண்டி வேண்டி அங்கு அணைந்து சென்று அந்த பக்தியின் நிலையில் கண்ட அந்த ஆலயத்தில் தான் ஏங்கி அந்த கதைகளும் சொல்வதும் அங்கு கதா காலட்சேபம் செய்வதை அந்த புத்திரபாக்கியம் வேண்டும் என்ற அவர்கள் இந்த ஏக்கத்தின் நிலையில் கொண்டு அங்கு கதா காலட்சேபங்களை கேட்டு அந்த இறைவனை வழிபட்டு அதன் வழிகொண்டு பக்தியினுடைய நிலைகள் அவர்கள் செய்த அந்த உணர்வின் எண்ணம் கொண்டு அவர்கள் நடந்து வந்தாலும் அதற்கு முன் சித்தி பெற்ற சித்தனுடைய நிலைகளை செயலாக்கிய நிலைகள் கொண்டு அந்த அரச நிலைகளில் பல அற்புத நிகழ்ச்சிகளை கண்டு உணர்த்தப்படும் போது இறைவன் செயலாக்கம் இப்படிதான் என்று அது சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதே சமயம் கணவன் மனைவியும் அதை எண்ணினர். அதன் உணர்வு கொண்டு ஏங்கி உணர்வு கொண்டு தனக்குள் கருவாகப் போகும்போது கருவின் நிலையில் தான் திருஞான சம்பந்தர் என்ற நிலைகள் பெயரை வைக்கின்றார்கள். அந்த திருஞானம் அந்த என்கிற போது திரு என்பது அந்த ஆலயத்தின் நிலைகள் ஏங்கி தவித்து புத்தர பாக்கியம் வேண்டி அந்த விரும்பிய நிலையில் கொண்டு அங்கிருக்கும் சிவசக்தியின் உணர்வால் அந்த அவர்களுடைய அருளால் எனக்கு குழந்தைகள் பெற்றது என்று அந்த தாய் தந்தைகள் இருவரும் எண்ணி ஏங்கிய அந்த உணர்வின் ஆற்றல் தான் அந்த கருவிலை வளைந்த பின் அனுதினமும் அந்த ஆலயத்தை எண்ணி எண்ணி அங்கே கதா காலட்சேபம் செய்வோர் அனைவரும் இறைவனின் பாடலும் இறைவனின் இறை செயலும் அது எவ்வாறு அற்புத செயல்கள் செய்தது என்பதை அங்கு கதைகளாக கதா காலட்சேபமாக அது செய்து கொண்டிருக்கும் போது அந்த உணவின் கர்ப்பமான அந்த தாய் குழந்தையின் இயக்கத்தில் இருந்த அந்த தாய் அங்கு ஏங்கி அங்கு சொல்லும் அந்த உணர்வினை ஏற்று அந்த உணர்வில் இயக்க உணர்வுடன் இருந்த பெண் அது சுவாசித்த உணர்வுகள் அனைத்தும் தன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த மெய்ஞானின் உணர்வுடைய நிலைகள் இங்கே படர வேண்டும், அந்த அருள் தாயின் சக்தி இங்கே பட வேண்டும், அந்த சிவனின் ஆற்றல் மிக்க ஈச்சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் ஏங்கி ஏங்கி கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையை தான் எண்ணி ஏங்கி உணர்வின் சத்துதான் அங்கே விளைந்து அந்த குழந்தை பிறந்து அது வரப்படும் போது எந்த ஆலயத்தில் எந்த தெய்வத்தை பற்றி எதனின் நிலையை பற்றி அது ஏங்கி தவித்ததோ ஒன்றும் அறியாத குழந்தை. ஆனால் 30 நாள் ஆன அந்த கை குழந்தை அங்கு எடுத்து சென்ற பின் கை கூப்பி அந்த சிலையை பார்த்து சிரித்த வண்ணம் ஏங்கி அந்த உணர்வு கொண்டு தன்னுடைய இயக்கத்தால் அங்கு இருந்தது. அதே சமயம் மற்ற குழந்தைகளை காட்டிலும் அதனுடைய ஆற்றல் மிக்க நிலையும் ஞானத்தின் நிலையும் அதனுடைய வாக்கு கேட்போர் உள்ளங்களில் மகிழ்ச்சியாக்கும் நிலைகளும் அது சொல்லுக்குள் இனிமையும் அந்த நிலையெல்லாம் பிறந்து கருவிலே இருக்கும் போது ஞானத்தை பற்றி உபதேசிக்கும் அந்த ஞான உணர்வினை இயங்கி அந்த தாய் தன் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்க உணர்வை அது ஏக்கத்தால் எடுத்துக்கொண்ட சுரந்த அந்த உணர்வின் அமில சக்திகள் கருவுக்குள் இணைந்து அது வித்தாக விளைந்து பிறந்த பின் அதனின் நினைவுகொண்டு அது வளரப்படும் போது ஞானத்தின் நிலையில் கொண்டு அது வளர்ந்து திருப்பாடல்கள் எண்ணில் அடங்காத நிலையும் மனிதன் புனிதம் பெறும் நிலையும் தெய்வ நிலையின் உணர்வின் தன்மையும் திருஞான சம்பந்தர் இளம் பருவத்திலே பாடினார் என்று சொன்னார். இது தாய் எடுத்துக்கொண்ட நிலைகள். ஆனால் தாய் தன் கருவில் இருக்கும்போது எண்ணி இது வளர்த்தது. ஆனால் அகசியனுக்கு தன் குழந்தை மேல் இருந்த பற்றுதலின் நிலைகள் கொண்டு தான் மரணவாயில் அதை எண்ணி அந்த உணர்வின் சத்தை தனக்குள் வளர்த்துக் கொண்ட பின் இறந்த பின் இந்த உயிராத்மா இவருடைய உடலிலே சென்றப்பட்டு அவருடைய ஞானத்தின் உணர்வுகள் இயக்கப்பட்டு அந்த இயக்கத்தில் இந்த உடலுக்குள் சென்ற பின் அந்த உணர்வின் அலைகள் இயக்கப்பட்டு விண்ணின் ஆற்றலை தனக்குள் கண்டறிந்து தான் படம் போட்டு எப்படி நஞ்சின் தன்மையை தனக்குள் மூலமாக பூசப்படும் போது மூசிய புலாம் கொண்டு விஷ தந்து கொண்ட ஜந்துக்களும் மிருகளும் தன்னை அணுகாத நிலைகள் காத்துக் கொண்டதோ தாவர் இனத்தின் சத்து அது மனமாக நுகர்ந்து அதனின் உணவாக எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சத்து மனிதனுக்குள் வளரும் வரையிலும் இது விளைந்து புழுவிலிருந்து மனிதனாக வந்த நிலையை கொண்டு விளைந்து இயற்கை சக்தியாக மாறும் நிலைகள் வரப்போது மீண்டும் விஷத்தன்மைகள் கூர்ந்து மனிதனுடைய எண்ணத்தை அழிக்கப்படும் போது மெய் உணர்வின் தன்மையை விண்ணிலே ஏகிய அந்த நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் எடுத்து தனக்குள் இருக்கும் இந்த விஷயத்தின் தன்மை படமிட்டு தன் உணர்வின் ஞானத்தை தனக்குள் வளர்த்து அந்த உணர்வின் வித்தாக தனக்குள் விளைவித்து வித்தின் தன்மை தனக்குள் உணர்வின் ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக துருவத்தின் ஆற்றலை அறிந்து துருவத்தின் சக்தியை தனக்குள் அடைந்து துருவ மகரிஷி தனக்குள் சிருஷ்டிக்கும் தன்மையாக 6வது அறிவை 7வது தன்மை கொண்டு ஒளியின் சரீரமாக தனக்குள் வளர்த்துக் கொண்டு அந்த வளர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு என்றும் நிலையான சரீரமாக
நிரந்தரமாக நிலையாக நின்று இன்றும் அவர்கள் வெளியூர் மூச்சின் அலைகள் வெளிவருவதை அதை பின்பற்றி சென்ற அனைவருமே சப்த ரிஷி மண்டலங்களாக இன்றும் பூமியில் வளர்ச்சி கொண்டிருக்கும் சுழண்டு கொண்டிருக்கும் அச்சக்தியின் தன்மையை நீங்க எப்படி இன்ஜினியர் கல்லூரியை சென்று அது பாடநிலையாக படித்து இந்த நினைவின் அலைகள் கொண்டு எந்திரத்தை செய்வதும் அதன் பின்தொடர் கொண்டு மற்றதை செயலாக்கும் நிலைகள் போல ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வின் சத்தை பாடநிலையாக உணர்வின் வித்தாக உங்களுக்குள் கம்ப்யூட்டரில் பதிவு செய்வது போல பதிவு செய்து இந்த உணர்வின் நோக்க அலைகளை உங்களுக்குள் பதிவு செய்த பின் இந்த நினைவில் ஆற்றலை நீங்க எண்ணும் போது காற்றிலே படர்ந்துள்ளும் அந்த ஞானியின் அருள்மிக்க இந்த ஆற்றல் மிக்க இச்சக்தியை நீங்க நுகர்ந்து உங்கள் அறியாது உங்களுக்குள் சேர்த்த அசலிப்போ சஞ்சலமோ வேதனையோ வெறுப்போ ஆத்திரமோ கோபமோ இதை போன்ற விஷத்தன்மை கொண்ட உணர்வின் சக்தியை ஞானத்தின் வழிகொண்டு இதையெல்லாம் புடமிட்டு உணர்வின் தன்மை தனக்கு உகந்ததாக மாற்றி தீய விளைவுகளை மாற்றி தனதாக மாற்றி அந்த நல் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் இச்சக்தி பெற்ற அந்த மகா ஞானியின் உணர்வலைகள் இங்கே வீழ்ந்து கொண்டிருக்கும் உணர்வின் சக்தியை கவர்ந்து கொண்டிருக்கும் சூரியனின் காந்த அலைகளுக்குள் சிக்கி இருப்பதை அதே உணர்வுண்டு நாம் உங்களுக்குள் அது எண்ணும் போது நீங்க கவர்ந்து உங்கள் அறியாது சேர்ந்த தீய விளைவுகளை புடமிட்டு அது பரிசுத்தப்படுத்தி மனிதந்த தன்னலிருந்து அவர்கள் சென்றடைந்த அந்த நிலையை செய்வதற்கு இதை உங்களுக்குள் இதை சொன்னது. ஆக எமது குருநாதர் காட்டினான் இந்த கதை. அவன் எனக்குள் பதிவு செய்தான் இந்த நிலை. ஆக மனிதனாக பிறப்பது மிக மிக அபூர்வம். அந்த மனித நிலைகளிலிருந்து இன்னொரு மிருக நிலை பெருகாதபடி அந்த மகிழ்ச்சியின் அருளி கொண்டு இந்த வாழ்க்கையில் வந்த இரு நிலையை நீக்கி மெய்வழி கண்டு மெய்வழி நீச்சல். ஆக நீ அடுத்த மனிதனாக நீ பிறப்பதில்லை. ஆனா இந்த மனிதனில் எந்த துன்பத்தை நீ படுகின்றாயோ இதே உணர்வின் வினையை உனக்குள் விளைவித்து துன்பத்தை அனுபவிக்கும் உடலாக இந்த உயிர் ஆக்கிவிடும். ஆக துன்பத்தை நீக்கும் உணர்வின் தன்மை உனக்குள் வளர்த்துக் கொண்டால் அந்த வளர்த்துக் கொண்ட உணர்வின் ஆற்றலுடன் இணைத்துக்கொள். அந்த உணர்வின் தன்மை துன்பத்தை அறியாத நிலையும் என்று ஒளி நிலையான ஒளி சரீரம் பெற்று நீடும் மூச்சலைகள் கேட்டுணர்ந்தோர் உணர்வுகளிலும் அது போக்கும். ஆகவே எல்லோரும் அந்த நிலைகள் பெற வேண்டும். நீ எண்ணு, நீ அதுவாக ஆகு என்று சொன்னார். அதன் வழியே என் குரு காட்சிய நிலைகள் கொண்டுதான் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் அறியாது நல்லதை செய்து நல்லதை ஏங்கி நல்லது செய்ய வேண்டும் என்று உணர்வுகளால் தூண்டப்படும் போது உங்கள் அறியாது நல்லது கேட்டறியும் போது அவருடைய துன்பத்தின் நிலைகள் உங்களுக்குள் ஊடுருவி நல்ல உணர்வை செயலற்றதாக ஆக்கி உங்களுக்குள் நோயுற்ற நிலைகளும் நல்லது சிந்திக்க முடியாத நிலைகள் நலிந்து கொண்டிருக்கும் இந்த உணர்விலிருந்து மீட்சி மெய்ஞானின் அருள்வழிகள் உங்களுக்குள் புகுந்து இருள் சூழ்ந்த நிகழை நீக்கி இழல் சூழ்ந்த நிலையை நீக்கி அதை நீக்கி அதனுடைய உணர்வின் தன்மையை உங்களுக்குள் வாழா நிலையும் புடமிட்ட உணர்வின் சத்தாக மகிழ்ச்சியும் இந்த எண்ணமாக உங்களுக்குள் தோன்றி மெய்வொழியின் தன்மையை நீங்க பெற வேண்டும் என்ற இந்த ஏக்கத்தின் உணர்வு கொண்டுதான் உங்களுக்குள் இது பதிவு செய்யும் போது நீங்க ஏங்கி எந்த அளவில் நீங்க பதிவு செய்தீர்களோ அந்த உணர்வின் நிலையை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் பெற வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். அதை நீங்கள் எண்ணி நீங்க இதை போன்ற அந்த மெய்வழி பெற வேண்டும் என்று அந்த மெய்வழி செல்ல வேண்டும் என்று உங்க வாழ்க்கையில் வரும் இடையூறுகளை அது நிவர்த்திக்க அந்த மெய்ஞானின் அருள்வழி நான் பெற வேண்டும். இருள் சூழ்ந்த நிலையில் எனக்குள்ளும் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் நான் காண வேண்டும். நாம் பேசும் எண்ணங்கள் அனைத்தும் நல்லதை ஆக்க வேண்டும். நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும். பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும். என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும். என் செயலெல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவு செய்து இதை போல நீங்க எண்ணி பாருங்கள். இந்த உணர்வின் தன்மையை நீங்க வளர்வதை பார்க்கலாம். இருள் சூழ்ந்த நிலைகளை நீக்குவதை பார்க்கலாம். உங்களுக்குள் மகிழ்ச்சி தோன்றும் நிலையை பார்க்கலாம். அந்த மெய்ஞானின் அருள்வழியை இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் நம்மளை அறியாத அந்த இருளை போறதை நீங்க உணரலாம். இந்த நிலைகள் நீங்க பெற வேண்டும் என்ற இந்த ஏக்கத்தின் நிலைகள் கொண்டுதான் நான் இந்த உங்களுக்குள் உபதேசித்தது. நீங்கள் பெற வேண்டும் என்று இயங்குவது எனக்குள் விளைகின்றது. எப்போண்டே நீங்க ஒவ்வொருவரும் இதை செய்யுங்க. அங்கிருந்து வந்த உடனே இப்ப அதுக்கு பதில் என்ன செய்யறாங்க, நான் ஒண்ணுக்கு போகணும் சும்மா வெளியில போகணும் அவங்கள சாமியும் கால் வலிக்கும் கேட்கிறாங்க. இது கூடாத நிலைகள். அதே சமயம் நீங்க பெற வேண்டிய நிலைகள் எது? அங்கே சாமி சொன்ன இதை போல பதிவு செய்து நீங்க இங்கே கீழ் வரிசையில் வரப்படும் போது அங்க வரிசையில் நிற்கும் போது உங்களுக்கு முன்னாடி இருப்பவரை எண்ணுங்கள். மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். அவருக்குள் வாழ்விலை நலம் பெற வேண்டும். அவர் குடும்பத்தில் நலம் பெற வேண்டும். மகிழ்ச்சியின் அருளை அவர்கள் பெற வேண்டும். அவர் மலரை போல மனம் பெற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் தன்மை பெற வேண்டும் என்று உங்களுக்கு முன் நிற்போரே இதை போல எண்ணி பாருங்கள். இந்த உணர்வின் தன்மை நீங்கள் முதல் அதுவாகின்றீர்கள். அந்த உணர்வின் தன்மை இயங்கிடும் போது நீங்கள் அது பெற வேண்டும் என்று இயக்கும் உணர்வுகள் ஓங்கி இருநிலைகள் கொண்ட நிலைகள் உங்களுக்குள் வளரும் ஆற்றலாக வருகின்றது. அதே சமயம் அவரை தள்ளும் நிலை வருவதில்லை. அவர் வளரும் நிலை என்று அங்கும்போது நீங்க வளர்கின்றீர்கள். இதை போன்றாது நாம் வரிசையில் வரப்போகும்போது நமக்கு முன்னாடி இருப்பதை இதை போல சொல்லி வாருங்கள். நான் அடிக்கடி உபதேசிக்கின்றேன். நான் பார்க்கின்றேன் விபூதி கொடுக்குறான்னு சொன்னா நீ தள்ளு நான் தள்ளி நான் முந்தி நீ முந்துங்க ஒருத்தர் வந்தா போறோம் அடுத்தவர் வந்து விடுகின்றார். நாம் உபதேசித்த நிலைகள் எங்கே போகின்றது? சிறு நிலையானாலும் நம்முடைய நிலைகள் அதுவாகின்றது. இந்த நிலைகள் பெறுவதற்குத்தான் சாதாரண மக்களும் கண்டு உணர அன்று மெய்ஞானி தனக்குள் கண்டு உணர்ந்த இந்த உணர்வின் தன்மையை நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாகி இந்த மனித உடலை நம் உயிர் ஆக்கியது.
அது தான் காத்திட வேண்டும் என்று எண்ணியது. அந்த காத்திடும் சக்தியாக உடல் பரிணாம வளர்ச்சி ஆனது. காத்திடும் உணர்வின் ஆற்றலாக பெருகியது. தீயதை நீக்கியது. நல் உணர்வின் சத்தாக மனிதன் உடல் ஆக்கியது. நல் மனமாக நமக்குள் வருது. ஆகவே நல்லதை கெட்டதை நீக்கி நல்லது அறியும் ஆற்றல் பெற்ற இந்த மனிதன் பெற்ற நாம் எதை பெற வேண்டும்? இந்த நிலையை நாம் உணர்த்துவதற்குத்தான் மிருக யானையின் தன்மையை ஞானத்தின் நிலைகள் கொண்டு யானம் பெரிதானாலும் அவனுடைய ஞானத்தின் நிலைகள் பெற்றது. ஆக மனிதன் யானை உருவத்தில் எவ்வளவு பெற்றிருந்ததோ இருந்தாலும் யானைக்கு ஞானம் உண்டு. அதே போல யானை போன்ற வலுகொண்ட நிலையும் யானை போன்ற பெரிதான சக்தியும் அந்த ஞானத்தால் வளர்ந்தவன் தான் இந்த உயிர் மனிதனாக உருவாக்கியது. இந்த நிலைக்குத்தான் யானையின் தலையை மனித உடல்ல போட்டு முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது என்ற நிலையும், இந்த ஞானத்தின் குணங்களின் சிறப்பான நிலைகள் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இன்றும் அது இயக்கிக் கொண்டிருக்கின்றான் உயிர் என்றும், மூசிக வாகன தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்தது, சுவாசித்தது, அன்றைய சரீரத்தில் காத்துக்கொண்டு உணர்வை விளை வைத்தது. அதனின் விளைவின் தன்மை அந்த எண்ணி உணர்வு கொண்டு அது வாகனமாக அக்குணம் அழைத்து சென்றாலும் அந்த உணர்வின் சத்து வினையாக விளைந்து அதன் விளைந்து உயிருடன் ஒன்றிய நிலைகள் இந்திய நிலைகள் ஒவ்வொன்றும் பரிணாம வளர்ச்சி ஆகி இந்திய நிலையில் நம்ம மனிதனாக மூசிக வாகன இன்றைய நம்ம மனிதனுடைய சரீரமாக உருவாக்கி என்றும் அங்கே என்ன போடப்பட்டிருக்கின்றது? மூஞ்சுர எலியை போடப்பட்டிருக்கின்றது. எலி என்ன செய்யும்? இப்ப உதாரணமாக இங்கே எடுக்கக்கூடிய நிலை இங்கே எலியை போடப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் பன்றி தலையை போட்டு மனிதனுடைய உடலை போட்டு அங்கே வராக என்ற பெயரை வைத்தார்கள். வராகனுடைய தன்மை என்ன? நாத்தத்தை பிளந்து அதற்குள் இருக்கக்கூடிய நல்ல பருப்பனை வாசனை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை உணவாக எடுத்து அந்த உணர்வின் சத்தை தனக்குள் வினையாக சேர்த்துக்கொண்ட வினைக்கின் நாயகனாக அதை மீட்டி அந்த உணர்வின் சக்தி வினையாக சேர்த்து மூஷிக வாகனா. இப்போ கெட்டதை பிளந்து அந்த உடல் நாசமான உடலாக இருந்தாலும் அதனின் உணர்வுக்குள் தன்னை கெட்டதை பிளந்து நல்லதை எடுத்துக்கொண்ட உணர்வு வித்தாக விளைந்து அது வினையாக சேர்ந்து பன்றியின் உடலை வீழ்த்திவிட்டு அதனை விளைவித்த இந்த உணர்வின் சக்தி கொண்டு உயிராத்மா மனிதனாக உருவாக்கியது. மனிதனாகப்படும் போது நமக்குள் நாம் எண்ணும் எண்ணத்திற்குள்ளோ உணவாக உட்கொள்ளும் சுயமிக்க நிலைகள் நாம் உணவாக உட்கொண்டாலும் அதற்குள் கலந்துள்ள விஷத்தின் தன்மை மலமாக மாற்றிவிட்டு உடலின் தன்மை நல்லதாக மாற்றுகின்றது. ஆக மூசிக வாகன ஆக நாத்தமான பொருளை அது பழந்து நல்லதை வளர்க்கும் நிலைகள் குடிகொண்டு எலி எப்படி நல்ல சமமான தரையா இருந்தாலும் தனக்கு வசதியாக அது வங்கிட்டு தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வாக வருகின்றதோ இதை போலதான் தன்னை காத்திடும் உணர்வின் தன்மை வரப்படும் போது அது சுவாசித்த மூசிக வாகன அது இன்னைக்கு ஒரு எலி பூனையை துரத்துமே ஆனால் பூனை எலியை துரத்துமே ஆனால் பூனையை பார்த்து இயங்குகின்றது. அதனிடமிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உணர்வை சுவாசிக்கின்றது. பூனை உடலிருந்து வீரியமான உணர்வை அதை நுகர்கின்றது. அதன் உணர்வின் எலியின் உடலுக்குள் செல்லுகின்றது. எலியின் உணர்வின் தன்மை பதறுகின்றது. பதறின் வேக துடிப்பு அதிகமாகின்றது. பூனையின் உடலிருந்து வரக்கூடிய உணர்வின் சக்தியை நுகர்கின்றது. நுகர்ந்தாலும் பதற்றத்துக்குள் அதிகமாகின்றது. ஆனால் பூனையின் உணர்வின் அதிகமாகும் போது இது இதற்குள் விளைந்து இந்த விளைந்தின் சத்து பூனையின் மனம் அதிகமாகின்றது. அந்த மனத்தின் தன்மை உயிருடன் விளைகின்றது. அதை இறந்த பின் எலியின் உயிராத்மா பூனையின் ஈர்ப்புக்குள் சென்று அதனின் சத்தை வடித்து பூனையின் நிலைகள் பூனையின் உடலாக மாறுகின்றது. மூசிக வாகனா ஆக அந்த இந்த பூனையின் உணவின் சத்து எலியின் உடலுக்குள் புகுந்து இந்த உணவின் சத்தை அதிகமாகும் போது பூனையின் மனமாக இந்த உயிர் மாற்றி விடுகின்றது. காத்துவிட வேண்டும் என்ற இயக்கத்தில் அது எடுத்துக்கொண்ட நிலையில் பரிணாம வளர்ச்சி வளர்கின்றது. ஆனால் அதே சமயம் இந்த உணர்வின் சக்தி வந்து கொண்ட பின் நாம் இப்படியெல்லாம் வந்தோம் என்று அந்த விநாயகருக்கு முன் எலியை போட்டு காட்டினார்கள். அதே சமயம் நாம் விஷத்தின் தன்மை நாம் மலமாக மாற்றிவிட்டு நாம் மனிதனாக பிறப்பது சரகண பாவா ஆறறிவு குகா. இந்த குகைக்குள் நின்று சரகண பவா குகா கந்தா வருவதை கந்தா என்பது வருவதை அனைத்தும் துணுக்கா வருவதை கந்தா கடம்பா வருவதை அனைத்து கடம்பா உருவாக்கி காத்தியேயா. இப்ப இந்த வெளிச்சத்தில் பொருள் தெரிகின்றது. ஆக ஒரு உணர்வின் இயக்கத்தை அறிந்து கொள்ளும் நிலை அணுக்குள் இருக்கக்கூடிய அணுவை பழக்கின்றான் விஞ்ஞானி. அதே போல மனிதன் ஒரு அணுவின் இயக்கத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவன் என்ற நிலையை சரகண பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேயா என்கிற நிலையும் இதை நாம் இந்த மனிதனின் உடலில் இயக்கத்தின் தன்மையை அறிந்து கொள்வதற்கு இப்படி பெயரை வைத்தார். அதே சமயத்தில் நாம் நினைக்கிறோம் சரகண பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேயான் பாடிட்டே போயிருக்கோம். சக்தியை நோக்க சரகண பவனா சிஷ்டிக்கு உதவும் அப்படின்னு இப்படி பாடிட்டு போறோம். குட்டு குத்தும் கூரோடி வேளால் முட்டும் முட்டும் மொழிகள் புதுங்க. இந்த உணர்வை எடுத்தா ஏதாகும்?
அந்த மொழிகள் புதுங்கிற மாதிரி நம்மளை புதுங்கதான் செய்யும். இப்ப தெரியாது, அந்த உணர்வு நமக்குள் வேலை செய்யும். ஆக இதை தன்னை இந்த உடலை காத்துக்கொள்ளும் நிலைகள் வரும், உணர்வை காத்துக்கொள்ளும் நிலை இல்லை. ஆக இந்த உணர்வின் தன்மை விஷத்தை மாற்றும் நிலைகள் வரப்பும்போது முருகு நாம் கர்ணக்கிழங்கை வேக வைத்து புளியை சேர்த்து உப்பை சேர்த்து சீரகத்தை சேர்த்து அதுக்கு கொத்தமல்லியை சேர்த்து பல பொருளை சேர்த்து சுவைமிக்கதாக எடுத்து சாப்பிடும். இதற்கு பெரும் மகிழ்வாகனா. எது மகிழ்வாகனா? நாம இப்ப மயில முன்னாடி போட்டு மயிலை தோகல் வெட்டி எப்படி மகிழ்ச்சி ஆகுதோ இதே மாதிரி கர்ணக்கிழங்குல இருக்கக்கூடிய விஷத்தை நீக்கிட்டு இதையெல்லாம் சேர்த்து சுவையாக நாம் சாப்பிடும். நமக்குள் விஷத்தின் தன்மையை மலமாக மாற்றிவிட்டு சுவைமிக்க படைக்கும் உணர்வின் சக்தி இந்த ஆறாவது அறிவை கொண்டு நாம் கர்ணக்கிழங்கு விஷத்தை உடல் பிரிப்பது போல இந்த உணர்வின் எண்ணங்கள் கர்ணக்கிழங்கில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்கி அதற்குள் பல பொருளை இணைத்து மகிழ்வாகனா மகிழ்ச்சியாக நாம் செய்கிறோம். மயிலின் காலடியிலே பாம்பு. ஆனால் நாம் விஷத்தை அதை ஒடுக்கி அதனுடைய செயத்தை நாம் உடலுக்குள் போன நமக்குள் அடங்கி நிற்கின்றது. அதான் மகிழ் வாகனா. அதே சமயத்துல மூசிக வாகனா, இங்க எலி. அப்ப நாம் என்ன செய்யறோம்? நமக்குள் கெட்டதை அது அடக்கி அது சுவைமிக்கதாக மூசிக வாகன சுவாசிச்சு கெட்டதை நீக்கி அது சுவைமிக்கதாக படைத்து அந்த மகிழ்ச்சி தோன்றும் உணர்வின் தன்மையும் மகிழ்ச்சிக்குள் பொருளை காணும் நிலையும் அது செயல்பட்ட நிலைகளுக்கு இங்க மகிழ்வாகனா, இங்க மூசிக வாகனா. அதை நாம் சுவாசித்தனால் அதை கொண்டு நாம் மகிழும் தன்மை அங்கே பெறுகின்றது, அது செயலாக்குகின்றது. அன்றைய செயல் நாளைய சரீரம். இப்ப நாம் என்ன செய்யறோம்? என் பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், அவன் பள்ளிக்கூடம் போகணும், அவன் பெரிய கல்விமான் ஆகணும், பெரிய டாக்டருக்கு படிக்கணும், பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த ஆசையெல்லாம் நான் வைத்துக் கொண்டு இருக்க போகும்போது இந்த குழந்தை சில பட்சத்தை தூக்கிட்டு போகுது. போனோன்னு அந்த ரெண்டு குழந்தை குண்டு விடலே, இந்த காசு நான் பார்த்தேன் அந்த காசு பார்த்தேன்னு நின்று பார்க்கும். அந்த குழந்தை உணர்வுக்குள் இந்த உணர்வின் தன்மை பட்டுவிடுகின்றது. அப்ப இதை பட்டுவிட்டு என்ன செய்து வேடிக்கை பார்த்து விட்டு போன குழந்தை அங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்றான்னு இந்த உணர்வுகள் முன்னணியில் இருக்கும். ஆனால் வாத்தியாரை சொல்லி திருப்பி கேட்க போகும்போது இந்த நினைவு ஆனோன்னு கேட்கே எங்க விளையாண்டுகிட்டே நான் உள்ளது சுத்தமா போச்சு. அப்ப அந்த வாத்தியார் சொல்றதெல்லாம் கடுமையாயிப்போம். அப்புறம் பள்ளியிடம் போகணும்னு அந்த உணர்வு என்ன இங்க வந்து விளையாடுற பக்கத்துல கொஞ்சம் வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. நான் இவ்வளவு காசு கொடுத்து இந்த மாதிரி செய்துட்டு சுத்திட்டு உங்க பையனை பார்த்தா குண்டு விளையாடுற இடத்துல இருக்க அப்படியா இருக்கிறேன், சரி இருக்கட்டும் பாக்கணும், முதல்ல வித்து விளைஞ்சிரு. அப்புறம் எட்டி பார்க்கும், டேய் இப்படி எல்லாம் சரியாடா உங்க அப்பா கண்டா உதைப்பாருன்னு லேசா கோவிக்க முடியும். அடுத்தா அப்படி பண்ணணும், தொலைஞ்சு போறவனே இப்படி பண்றியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யும்? தொலைஞ்சு போறவனே அன்னைக்கு சொத்து 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 சொத்துன்னு அடிக்கும். அடிச்சவனு ஐயோன்னு அடிக்கிறியா நான் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இப்படி பண்றியாடான்னு அடிச்சும் போட்டு புசு புசுன்னு அழுது அடிச்சும் போறோம். அவன் கலந்து அழுத பிற்பாடு இவங்க தன்னை அறியாம அழுக வேண்டாம். அப்ப தாய் பாசமான நிலைகள் இருந்தாலும் இங்க என்ன செய்யறாங்க? மூசிகா வாகனா. அப்ப என்ன செய்யுது? அவன் பையன் என்ன கோபத்தை சொல்லும் போது புலி காளிய கோயில என்ன வச்சிருக்குது? புலிய வச்சிருக்குது. புலி என்ன செய்யுது? தனக்கு முன்னாடி எது கிடைக்குதோ அதை அடிச்சு இறக்கம் இல்லாம தன் பசியை போக்க சொல்லும். தன் ஆசையா இருந்தா நல்லதா இருக்கணும். பையன் சொன்னபடி கேட்கலன்னு அடிக்க அடிக்க அவன் அந்த உணர்வு தீர்ற வரையிலும் போட்டு கை வலிச்சான் சரி கால் வலிச்சான் சரி சொத்து சொத்து சொத்துன்னு போட்டு இப்படி பண்றானே, எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு எழுதிட்டு இந்த உணர்வு என்ன செய்யுது? காளி அங்க போட்டிருக்கிறாங்க, காளிக்கு முன்னாடி புலி இருக்கு. அதே மாதிரி இந்த கோபமான உணர்வு எடுத்த உடனே என் உயிருக்குள் பட்ட உடனே கோபமான உணர்வு அந்த சக்தியா காளியாக வந்துடும். இந்த சிவன் என்ன செய்யறான்? அந்த காலத்தின் உணர்ச்சி அந்த சக்தி தாண்டுவதனால் சிவன் ருத்ர தாண்டாமல் இப்படி தொலைஞ்சு போறவனே அப்படி போறவனே இப்படி போறவனே இந்த சிவன் ருத்ர தாண்டாடி சொத்து சொத்து சொத்துன்னு போட்டு எடுக்குது சிவன். ஆனா அந்த சக்தியோ தனக்குள்ள நிச்சயம் ஆவேசம் அடங்காதபடி அவனை புசு புசுன்னு அவனை நினைக்கும் போதெல்லாம் அந்த ஆத்திரம் மூசிய வாகன இங்க எலி. ஆனா அவனை அடிச்சு விட வேண்டும் என்று நுரைக்கிய இந்த உணர்வின் சராசம் அந்த ஆத்திரம் வந்து நல்ல குணத்தை இந்த எலி வங்கு போட்ட மாதிரி வந்து பந்தி என்ன செய்து கெட்டதை நீக்கி நல்லதை பெற்றது. அதுல சேர்த்துக்கொண்ட விளைவு நமக்குள் நல்லதை கெட்டதை நீக்கிட்டு நல்லதை செய்து சமைச்சு சாப்பிடுற சக்தி கிடைத்தது. அதை எண்ணி பையன் நல்லதாகணும்னு நினைச்சோம். என் ஆசைப்படி அவன் என்ன இந்த ஆசை என்ன செய்யுது? அது சரியான முறையில செய்யலன்னு என்ன செய்யுது? இப்படி வந்துடும். அப்ப காயாக மாறிடும். அங்க புலி இருக்கு. இறக்கமற்று நாம கொள்ளும் போது அவன் அடிச்சுட்டோம், அவன் அலற பார்த்து ரசிப்போம். அந்த ரசித்த உணர்வுகள் என்ன செய்யுது? உடலுக்குள்ள போன நல்ல குணத்தோட சண்டை போடும். அந்த நல்ல குணத்தோட சண்டை போடும்போது என்ன செய்யறோம்? அந்த நல்ல குணம் ஆன உடனே அது தனக்குள் கிளந்து தாங்க மாட்டாதபடி அந்த உணர்ச்சியை போகும்போது தாய் அழுகும், இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அழுகும். ஆனா அதே சமயத்துல
அந்த வேதனையான உணர்வு உள்ளுக்கு போன உடனே இடுப்பு வலிக்குது, மேல் வலிக்குது, நெஞ்சு வலிக்கு முதல்ல நெஞ்சு வலி வரும். இவனை நினைச்சு எனக்கு நெஞ்சு வலி. அந்த வேதனையான உணர்வுகள் அப்பால சொன்ன மாதிரி இந்த விஷத்தின் தன்மை ஆக அன்னக்குடலுக்குள் சென்று அது எரிச்சல் ஊட்டும் நிறைகள் கொண்டு அது ஜீர்ணிக்கும் நிறைகள். எப்படி காக்கா ஆகாரம் இருக்கும்போது ஆணு வாயை திறந்து கொத்தி அது மூடிட்டு தன் இறை எடுத்து மகிழ்ச்சி ஆகுது. ஆனால் அதே போல அதுக்கு வேண்டாதை போட்டு வாயில போட்டு அன்னிச்சியும் அது அள்ளி துடிக்கிறது போல இந்த விஷத்தின் தன்மை இங்க குடல்ல பட்ட உடனே இது உதரை தண்ணி அது உள்ளுக்கே ஜீர்ணிக்க முடியாத ஆகி இந்த விஷத்தின் தன்மை ரத்த குழாய்க்குள்ள போனோடனே அது சுத்தப்படுத்தும் பிசுன்னு ரத்தத்தை எடுத்து உடலுக்கு கொண்டு போனோடனே இந்த வேதனை நிலைகள் வீக்கமாகி சரியா கிடைக்காத நிலை அது திண்டாடும். இது இங்க திண்டாடுறவர் மட்டுமில்ல, நல்ல குணத்தோட சேர்ந்தா இந்த இடுப்பு வலிக்குது, முதல்ல நெஞ்சு வலிக்குது, அப்புறம் இடுப்பு வலிக்குது, படனி வலிக்குது, கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது, பாரமா இருக்குது, ஒண்ணுமே செய்ய முடியும். தொலைஞ்சு போறவனே நினைச்சு தொலைஞ்சு போறவனே நினைச்சு எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அதுலயாவது விடுவோமான இதைத்தான் சொல்லும். பெரும்பகுதியான நிலைகள் அந்த உணர்வுக்கொப்பதான் நம் பேச்சும், அந்த உணர்வுக்கொப்பதான் செயலும், உணர்வுக்கொப்பதான் சொல்லு நிலையும், கீழ்ப்பொருடைய உணர்வும் அதுதான். இப்படி சொல்லி போட்டு அடுத்தா அப்படி பையனை பார்க்கும் போதுல வந்து பையன் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிடும். தப்பார் பண்ணது அந்த சந்தர்ப்பங்கள் இதை செய்த ஆசைப்பட்டோம், அதன் வழி வரலைங்கிற போது வெறுப்பாகும். அந்த வெறுப்பின் தன்மை வரப்போது என்னுடைய மனத்திற்கு ஒப்ப அவன் மனம் வரவில்லை என்றால் வெறுத்துட்டான். அப்ப அங்க போர் மணி வரும். ஆனா அவன் எண்ணிய நிலைகளுக்கு எனக்குள் சேர்த்தன என் நல்ல குணம் எல்லாம் சண்டை போடும். ஆக இதை போல நமக்குள் வருதன் தான் இங்க காளிக்கு முன்னாடி புலியும், முருகனுக்கு முன்னாடி மயிலும், இங்க விநாயகருக்கு முன்னாடி எலியும். ஆக நீ எந்த நிலையை எண்ணுகின்றாயோ அது வினையாக சேர்கின்றது, வினைக்கு நாயகனாக உடலாக்கின்றது. எந்த நிலையை நீ எண்ணுகின்றாயோ அந்த வினைக்கு தகுந்தவாறு அந்த மூஷிக வாகன அந்த குணம் அந்தைய நிலைகள் இயக்குகின்றது. அது வினையாக விளைந்து வினைக்கு தகுந்த சரீரமாகும். இப்ப சும்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளை மேல பிரியமா இருப்போம், அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க குறைய பேசியிருப்பான். அடுத்த அப்படி எம்மம்மா ஐயா இடுப்பு வலிக்குது, மேல வலிக்குது, என்னால எந்திரிக்கவே முடியலன்னு பெண்கள் அதிகமா பிள்ளை மேல பாசமா இருப்பாங்க. அவனை எண்ணி இந்த நிலையில் இருந்துகிட்டே இருப்பான். யார் தப்புனது? நாம கொடுக்கிறதை படித்து விட. இதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற. இப்ப நான் திருட போகணும்னு நினைக்கிறேன், அந்த உணர்வு கொண்டு மூசியா வாகன திருடுறதுக்கு எனக்கு என்ன செய்ய கண்ணு அப்படியே அந்த வீட்டு பக்கம் எங்க காசு வச்சிருக்காங்களோ அங்க எடுத்துட்டு போகும். அங்க போன உடனே அந்த வீட்டுக்காரனுக்கு சொந்தக்காரன் என்ன செய்யறான், அந்த இது என்ன உடனே அந்த கண்ணு என்ன உடனே என்னமோ சரக்குன்னு சத்தம் கேக்குன்னு பார்க்க வைக்குது. அந்த அப்பா திருட வர்றாங்க. அப்ப என்ன செய்ய மூசியா வாகன அந்த உணர்வு கொண்டு இதை காப்பாத்த அந்த உணர்வு என்ன செய்ய அழைச்சிட்டு வரும். அங்கே இப்ப என்ன செய்து இதை போலதான் ஒவ்வொரு உணர்வின் தன்மை நாம் எண்ணுவதை அல்லது பார்ப்பதை நாம் நுகரச் செய்து இயக்கச் செய்து அந்த உணர்வின் சக்தி நமக்குள் பதிவு செய்து அது மீண்டும் இயக்குவதை நம் கண் வழி நடத்துகின்றது. அதே போல நம் உடலுக்குள் வருவதை விஷத்தை மலமாக மாற்றுகின்றது. ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு கெட்டதை நீக்கி நல்லதை எடுக்கின்றோம். துணிக்குள் அழுக்கு படைக்கின்றது துவைக்கின்றோம், மேலுக்குள் அழுக்கு படுகின்றது துடைக்கின்றோம். ஆக அதை துடைக்கும் தன்மை கொண்டு இந்த ஆறாவது அறிவின் தன்மை நமக்குள் இயக்குகின்றது. ஆக நாம் எண்ணீர் உயிர் அவனுக்குள் எரிச்சலாகும் எரிச்சலான உணர்வை பரப்புகின்றான். உடலுக்குள் எரிச்சலாகின்றது. எரிச்சலாகும் சக்தியாக நமக்குள் இயங்குகின்றது. எரிச்சலின் உணர்வின் தன்மை உடலான சிவம் தனக்குள் அணைத்துக் கொண்டு அப்புறம் அம்மம்மா உடல் எரியுது, காண்டதே, எரிச்சலாகுதே, குத்துதே, கொடையுதே. அங்கு இருக்கக்கூடிய சக்தி இயல்பாக பேசும் நிறைய உருவாக்கும். அந்த உணர்வின் சக்தியாக நமக்குள் இயக்குகின்றது. கண்ணனோ தனக்குள் நல்ல வழியை காட்டுகின்றான். ஈசனோ உயிர் நமக்குள் இயக்கி காட்டுகின்றான். சிவனோ தான் கொடுக்கும் உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்து அந்த சக்தியின் செயலாக, அந்த மூச்சாக, சொல்லாக, செயலாக, அந்த இயக்கத்தின் நிலையாக அணைத்துக் கொண்ட நிலைகளுக்கொப்ப இந்த சிவத்தின் தன்மையும் இந்த உணர்வின் தன்மை இயங்குகின்றது.